ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிபோப்ஸ் வாய்ஸ் ஓவர் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஹாண்டட் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே வீடியோ வரவே இல்லை. அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனால் இனிமேல் நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அதாவது இனிமேல் வாரத்தில் 2 வீடியோவாவது உங்களுக்காக அப்லோட் பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹாண்டட் ஹாஸ்டல். நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் ஒரு உண்மை சம்பவம். இது ஒரு பையனுக்கு நிகழ்ந்தது. அந்த பையனுக்கு நிகழ்ந்த சம்பவத்தை நான் எனக்கு நிகழ்ந்த மாதிரி இந்த வீடியோவை வந்துட்டு நான் கண்டினியூ பண்ணலாமல் இருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். 2012 நான் இன்ஜினியர் படிக்கலாம்னு சொல்லி ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணியிருந்தேன். காலேஜுடைய ஃபஸ்ட் நாள் அண்ட் அன்றைக்கி நைட்டு எனக்கு ஹாஸ்டலில் 138 அப்படிங்கிற ரூமை வந்துட்டு அலாட் பண்ணியிருந்தாங்க. காலேஜ் முதல் நாள் இருந்தே பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு விசித்திரமான சம்பவங்கள் என் கூட நடக்க ஆரம்பிக்குது. டெய்லியும் தூங்கினதுக்கப்புறம் நைட்டில் நடுராத்திரியில் யாரோ ஒரு பையன் அழுகிற மாதிரி எனக்கு சத்தங்கள் கேட்க ஆரம்பிச்சுது. அந்த சத்தம் எப்படி இருந்தது அப்படின்னா, யாரோ அந்த ஒரு பையனை ரொம்பவே துன்புறுத்தி அடிக்கிற மாதிரியான ஒரு சத்தத்தை நான் கேட்க ஆரம்பித்தேன். அது ஒரு நடுராத்திரியில். அந்த சத்தத்தை கேட்ட உடனே எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, அந்த பையன் என்னோடய ரூமுக்குள்ளே தான் இருக்கான். இருந்துக்கிட்டு திடீர்னு ஜன்னலுக்கு முன்னாடி வந்துட்டு என்னை கொல்ல வர மாதிரியான ஒரு நிகழ்வை வந்துட்டு மனசுக்குள்ளே அப்படியே க்ரியேட் பண்ண நான் பயந்து போயிருந்தேன். ஸோ அப்போ திடீர்னு என் பக்கத்தில் வந்துட்டு இன்னொரு பையனும் இருந்தான், நம்மளோட காலேஜில் படிக்கிற பையன். அவகிட்ட சொல்ல ஆரம்பித்தேன், டேய் எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குதுடா, யாரோ கத்துற மாதிரியான சத்தங்கள் எனக்கு கேட்குது அப்படிங்கிற மாதிரி நான் அந்த பையனோட அந்த விஷயத்தை ஷேர் பண்ணேன். இதையெல்லாம் கேட்ட என்னுடைய ஃப்ரெண்டு, டே அது ஒரு மனப்பிராந்தியாக இருக்கும்டா அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை ஈஸியாக விட்டுட்டான். அதுக்கப்புறம் காலேஜ் சேர்ந்த ஒரு மாதத்துக்குள்ளேயே எங்களுக்கு கண்டினியூஸாக ஒரு 4 நாளுக்கான ஒரு லீவு கிடைச்சிது. லீவு கிடைச்ச உடனே ஹாஸ்டல்ஸ், அதாவது என் கூட இருக்கிற என்னுடைய ரூமில் இருக்கிற நிறைய பசங்க வந்துட்டு அவங்க சொந்த ஊருக்கு வந்துட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஹாஸ்டல்லையே கொஞ்சம் பேர் தான் தங்கி இருக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. அப்புறமா திடீர்னு என்னுடைய ரூமில் இருந்த என்னுடைய ஃப்ரெண்டும் வந்துட்டு நான் 4 நாள் என்னுடைய ஊரில் கழிக்கலாம்னு இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவனும் அந்த ஹாஸ்டலில் இருந்து, அதாவது அந்த ஹாஸ்டல் அந்த என்னுடைய ரூமில் இருந்து கிளம்பிடுறான். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரூமில் நான் தான் தனியாக இருந்தேன். அப்போது திடீர்னு அதே நைட்டு சரியான மழை பெய்ய ஆரம்பிக்குது. அதே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நைட்டு 12 மணிக்கு யாரோ என்னுடைய ரூம் கதவை தட்டுற மாதிரியான சத்தங்கள் எனக்கு கேட்க ஆரம்பிக்குது. சரி, யாரோ இந்நேரத்தில் கதவு தட்டுறாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு நானும் கதவை திறந்து பார்க்குறேன். ஆனால் கதவு திறந்த உடனே அங்கே யாருமே இல்லை. சரி, யாருமே இல்லைன்ட்டு சொல்லிட்டு கதவை மூடி திரும்பி பார்க்குற, என்னுடைய ரூமில் இருந்த எல்லா பொருட்களுமே சிதறி கடந்திருந்தது. மழையும் ரொம்பவே பெஞ்சிக்கிட்டு இருந்தது அந்த நேரத்தில். அப்புறம் மழை காற்று ரொம்ப அடித்ததுனால வீட்டில் இருந்த, அதாவது ரூமில் இருந்த அந்த லைட்டும், ஒரே ஒரு லைட் இருந்தது, அதுவும் அணைஞ்சு போயிடுச்சு. ரூம் ஒரே இருட்டு. மீண்டும் கதவை யாரோ ரொம்பவே வந்துட்டு ஃபோர்ஸாக கதவு தட்டுற மாதிரியான சத்தங்கள் கேட்குது. சரி, இந்த வாட்டி ரொம்பவே பயந்து போயிருந்த நான், இந்த வாட்டி யாரு தான் அது அப்படின்னு சொல்லி ரொம்பவே நானே தீர்த்துக்கிட்டு வெளியே கதவை திறந்து பார்க்குறேன். யாருமே இல்லை. ஆனால் என்னுடைய ரூமுக்கு முன்னாடி ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமுடைய கதவு கொஞ்சம் திறந்த மாதிரி இருந்தது. சரி, என்னதான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லி உள்ளே போய் பார்க்கலாம்னு உள்ளே போன உடனே அந்த கதவு தானாக திடீர்னு ஓடிக்குச்சு. அதுவும் இல்லாமல் உள்ளே நுழைஞ்ச உடனே நான் நைட்டு தூங்குனதுக்கப்புறம் நடுராத்திரியில் கேட்குற அந்த பையனுடைய அழுகை சத்தம்
அந்த ரூமுக்குள்ளே ரொம்பவே கேட்க ஆரம்பிக்குது. இப்போ திடீர்னு பின்னாடி உடைய கபோர்டுடைய கதவுகளை வந்துட்டு படப்படன்னு அடிக்க ஆரம்பிக்குது. எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, அந்த கபோர்ட்லேருந்து யாரோ உள்ளே இருக்காங்க, வெளியே வர பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி அந்த கதவு தட்டுற சத்தம் எனக்கு பட்டது. கபோர்டை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி ஏதோ ஒரு கண்ணாடியை உடைக்கிற சத்தம் எனக்கு கேட்டது. அப்படி கேட்ட உடனே திடீர்னு பின்னாடி திரும்பி பார்த்தா மேலே இருக்கிற ஃபேனில் யாரோ ஒரு பையன் தூங்கிட்டு இருந்தான். அந்த சடலத்தை பார்த்த உடனே எனக்கும் கையும் காலும் புரியாமல் உடனே அந்த அந்த ரூமிலிருந்து வெளியே வந்து செக்யூரிட்டி கார்டுக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி இன்ஃபார்ம் பண்ணலான்னு போய் இன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் செக்யூரிட்டி கார்டு எனக்கு அந்த ரூமை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நானும் அந்த ரூமை காமிக்கிறதுக்காக செக்யூரிட்டி கார்டை அந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு போனேன். அந்த ரூமுக்கிட்ட வந்தால் அந்த ரூமை வந்துட்டு பூட்டி இருந்தது. இதை பார்த்த உடனே எனக்கு ஷாக் ஆகி ஒன்றுமே புரியலை. கார்டும் சொல்கிறாங்க, அதாவது என்னப்பா எது சொன்னிய, சடலம்னு சொன்ன, தூக்கில் இருக்கான்னு சொன்ன, எங்கே வந்து பார்த்தா பூட்டி இருக்கப்பா ரூமு அப்படிங்கிற மாதிரி சொல்ல எனக்கு ஒன்றுமே புரியலை. அது மட்டும் இல்லாமல் அந்த ரூமு 15 வருஷமாக பூட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த செக்யூரிட்டி கார்டு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் செக்யூரிட்டி கார்டு இதையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, அதாவது இந்த ரூமில் ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் காலேஜ் ப்ரொஃபஸரோட பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தான். ஆனால் இந்த விஷயம் அந்த ப்ரொஃபஸருக்கு பிடிக்கவே இல்லை. அதனால் அந்த ப்ரொஃபஸர் அந்த பையனை தூக்கில் தொங்க விட்டு கொண்டுட்டான் அந்த ரூமில். இந்த விஷயத்தை கேட்ட உடனே எனக்கு ரொம்பவே பயந்து போய் இனிமே இந்த ரூமில், அதாவது இந்த ஹாஸ்டல்லையே இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி அடுத்த நாள் வேறு ஹாஸ்டலுக்கு சேஞ்ச் ஆகிட்டேன். என்னதான் ஹாஸ்டல் மாறி இருந்தாலும் இதுக்கப்புறம் அந்த ஹாஸ்டலுக்கு முன்னாடி கூட எனக்கு போக தைரியம் இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்தது? இந்த சம்பவம் உங்களுக்கு யாருக்காவது நிகழ்ந்திருக்கிறதா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை, அதாவது ரிவர்ப்ஸ் வாய்ஸ் ஓவர் தமிழ், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் க்ரோ பண்ண ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் சுவாரஸ்யமான ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.